ஒரு குடும்ப வாழ்க்கையில் அன்பு மட்டும் இருந்தால் போதாது. புரிதல், மரியாதை, பொறுமை, இந்த மூன்றும் இருந்தால்தான் ஒரு திருமண வாழ்க்கை நீண்ட காலம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். பல ஆண்கள் மனதளவில் நல்லவர்கள்தான். மனைவியை கஷ்டப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் சில தவறுகளை தவறு என்றே தெரியாமல் தினமும் இயல்பாக தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த சிறிய தவறுகள்தான் காலப்போக்கில் பெரிய பிரச்சனைகளாக மாறி உறவுகளில் இடைவெளியை உருவாக்குகின்றன. இன்று நாம் பார்க்க போகும் விஷயம் ஒரு கணவன் செய்யக்கூடாத 5 பெரிய தவறுகள். இது யாரையும் குற்றம் சொல்லுவதற்காக இல்லை, நம்மையே நாமே சுயபரிசோதனை செய்து திருத்திக் கொள்ள உதவுவதற்காக. முதல் தவறு, மனைவியின் உணர்வுகளை அலட்சியம் செய்வது. இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்காக ஏன் அழற, நீ ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ற போன்ற வார்த்தைகள் பல வீடுகளில் சாதாரணமாக பேசப்படுகின்றன. ஆனால் இந்த வார்த்தைகள் ஒரு பெண்ணின் மனதில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தும். ஒரு பெண் தன் கணவரிடம் ஏதாவது சொல்கிறாள் என்றால் அவள் சண்டை போட வேண்டும் என்பதற்காக பேசவில்லை. அவள் தன் மனசில் இருக்கும் பாரத்தை இறக்கி வைக்க முயல்கிறாள். பல ஆண்கள் உடனே தீர்வு சொல்ல முயற்சி செய்கிறார்கள் அல்லது அவளுடைய உணர்வுகளை சிறியதாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள். உண்மை என்னவென்றால் அவளுக்கு தீர்வு அவசியமில்லை, அவளுக்கு புரிதல்தான் முக்கியம். நமக்கு மிகவும் சாதாரணமாக தோன்றும் ஒரு விஷயம் அவளுக்கு மன அழுத்தமாகவும் வலியாகவும் இருக்கலாம். நீ இப்படி ஃபீல் பண்ணறது இயல்புதான் என்று ஒரு வார்த்தை சொன்னாலே அவள் மனம் சற்று லேசாகும். ஆனால் உணர்வுகளை அலட்சியம் செய்தால் அவள் மெதுவாக பேசுவதை நிறுத்துவாள். பேசாத அந்த மௌனம்தான் உறவுக்கு மிகவும் ஆபத்தானது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உணர்வுகளை அலட்சியம் செய்வது அன்பை மெதுவாக கொல்லும். இரண்டாவது தவறு, ஒப்பீடு செய்வது. எங்க அம்மா இப்படி இல்ல, அவங்க மனைவி பாரு எவ்வளவு பொறுமை, என் நண்பனோட வைஃப் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க என்ற வார்த்தைகள் பல ஆண்களின் வாயிலிருந்து தெரியாமலேயே வந்துவிடும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு இது மிகவும் வலியளிக்கும். அவள் உங்களோடு வாழ வரும்போது யாரோ ஒருவரைப் போல மாற வேண்டும் என்பதற்காக வரவில்லை. ஒவ்வொரு பெண்ணுக்கும் தனி மனசு, தனி வளர்ப்பு, தனி சூழல் இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் தனி சூழ்நிலை இருக்கும். ஒப்பீடு செய்வது என்றால் அவள் போதுமானவள் இல்லை என்று சொல்லும் மாதிரி ஆகிவிடும். இது அவளுடைய தன்னம்பிக்கையை உடைக்கும். ஒப்பீடு என்பது உறவுக்குள் மெதுவாக ஊறும் விஷம். உங்கள் மனைவி யாரோ ஒருவரைப் போல மாற வேண்டிய அவசியமே இல்லை. அவள் அவளாக இருப்பதே போதுமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது தவறு, பிரச்சனை வந்தால் பேசாமல் விலகி இருப்பது. பல ஆண்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. சண்டை வந்தாலோ கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலோ உடனே பேசாமல் அமைதியாகி விடுவார்கள். நான் அமைதியா இருக்கேன், இப்ப பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டு விலகி விடுவார்கள். அவர்களுக்கு அது அமைதியாக இருப்பது போல தோன்றும். ஆனால் மனைவியின் பார்வையில் அது ஒரு தண்டனை. அவள் பேச விரும்புகிறாள், தீர்வு காண விரும்புகிறாள். அந்த நேரத்தில் கணவன் பேசாமல் இருந்தால் அவள் தனிமையாக உணர ஆரம்பிப்பாள். என்ன பேசினாலும் பயனில்லை என்ற எண்ணம் அவளுக்குள் வரும். பிரச்சினைகள் பேசினால்தான் குறையும். பேசாமல் விட்டால் அவை மனதுக்குள் சேர்ந்து ஒரு நாளில் வெடிக்கும். பேசுவது சண்டை அல்ல, பேசுவது தீர்வுக்கான முதல் படி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது தவறு, நான் தான் சரி என்ற ஈகோ. பல ஆண்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால், திருமணம் என்பது யுத்தம் இல்லை, அது ஜெயிக்க வேண்டிய இடமும் இல்லை. நான் தான் குடும்பத் தலைவர், நான் சொல்வதுதான் நடக்கும் என்ற மனநிலை ஆரம்பத்தில் அதிகாரமாக தோன்றலாம். ஆனால் காலப்போக்கில் அது அன்பை அழிக்கும். கணவன் மனைவி உறவில் யார் சரி யார் தவறு என்பதை நிரூபிப்பது முக்கியமில்லை, உறவு பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதே முக்கியம். சில நேரம் தவறு நம்முடையதாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்பது பலவீனம் அல்ல, அது பரிபக்குவத்தின் அடையாளம். ஈகோ ஜெயித்தால் உறவு தோற்கும் என்பதை மறக்கவே கூடாது. ஐந்தாவது தவறு, அன்பை இயல்பாக எடுத்துக்கொள்வது. அவள் எப்போதும் புரிந்து கொள்வாள், எப்போதும் மன்னிப்பாள், எப்போதும் அனுசரிப்பாள் என்ற எண்ணம் பல ஆண்களின் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். ஆனால் இந்த எண்ணம்தான் பல உறவுகளை உள்ளுக்குள்ளே உடைக்கிறது. அன்பு என்பது தானாகவே நீடிக்கும் விஷயம் இல்லை, அதை தினமும் புதுப்பிக்க வேண்டும்.
ஒரு நன்றி சொல்லுவது, ஒரு பாராட்டு சொல்வது, ஒரு நாள் அவளை ஓய்வெடுக்க விடுவது, ஒரு சிறிய கவனம் காட்டுவது, இவையெல்லாம் பெரிய விஷயங்கள் இல்லை. ஆனால் இவை இல்லாமல் போனால் அன்பு மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். அன்பை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அது கிடைத்த ஒரு வரம் என்பதை உணருங்கள். இறுதியாக ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல கணவன் என்றால் பெரிய சம்பளம் வாங்க வேண்டும், பெரிய வீடு கட்ட வேண்டும், எல்லாவற்றையும் செய்து காட்ட வேண்டும் என்பதல்ல. மனைவியின் மனதை பாதுகாப்பாக வைத்திருப்பதே ஒரு பெரிய பொறுப்பு. அவள் பயமில்லாமல் பேச முடியும், தன் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை இருந்தாலே போதும். அவளை மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். உங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். அந்த மாற்றம்தான் அமைதியான, சந்தோஷமான குடும்ப வாழ்க்கைக்கான முதல் படி. இந்த வார்த்தைகள் யாருக்காவது ஒரு சின்ன மாற்றத்தை கூட கொண்டு வந்தால் அதுவே போதும். பல ஆண்கள் மனதளவில் நல்லவர்கள்தான். மனைவியை கஷ்டப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் சில தவறுகளை தவறு என்றே தெரியாமல் தினமும் இயல்பாக தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த சிறிய தவறுகள்தான் காலப்போக்கில் பெரிய பிரச்சனைகளாக மாறி உறவுகளில் இடைவெளியை உருவாக்குகின்றன. இன்று நாம் பார்க்க போகும் விஷயம் ஒரு கணவன் செய்யக்கூடாத 5 பெரிய தவறுகள். இது யாரையும் குற்றம் சொல்லுவதற்காக இல்லை, நம்மையே நாமே சுயபரிசோதனை செய்து திருத்திக் கொள்ள உதவுவதற்காக. இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்காக ஏன் அழற, நீ ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ற போன்ற வார்த்தைகள் பல வீடுகளில் சாதாரணமாக பேசப்படுகின்றன. ஆனால் இந்த வார்த்தைகள் ஒரு பெண்ணின் மனதில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தும். ஒரு பெண் தன் கணவரிடம் ஏதாவது சொல்கிறாள் என்றால் அவள் சண்டை போட வேண்டும் என்பதற்காக பேசவில்லை. அவள் தன் மனசில் இருக்கும் பாரத்தை இறக்கி வைக்க முயல்கிறாள். பல ஆண்கள் உடனே தீர்வு சொல்ல முயற்சி செய்கிறார்கள், அல்லது அவளுடைய உணர்வுகளை சிறியதாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள். உண்மை என்னவென்றால் அவளுக்கு தீர்வு அவசியமில்லை, அவளுக்கு புரிதல்தான் முக்கியம். நமக்கு மிகவும் சாதாரணமாக தோன்றும் ஒரு விஷயம் அவளுக்கு மன அழுத்தமாகவும் வலியாகவும் இருக்கலாம். நீ இப்படி ஃபீல் பண்ணறது இயல்புதான் என்று ஒரு வார்த்தை சொன்னாலே அவள் மனம் சற்று லேசாகும். ஆனால் உணர்வுகளை அலட்சியம் செய்தால் அவள் மெதுவாக பேசுவதை நிறுத்துவாள். பேசாத அந்த மௌனம்தான் உறவுக்கு மிகவும் ஆபத்தானது. ஒப்பீடு என்பது உறவுக்குள் மெதுவாக ஊறும் விஷம். உங்கள் மனைவி யாரோ ஒருவரைப் போல மாற வேண்டிய அவசியமே இல்லை. அவள் அவளாக இருப்பதே போதுமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பல ஆண்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. சண்டை வந்தாலோ கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலோ உடனே பேசாமல் அமைதியாகி விடுவார்கள். நான் அமைதியாயிருக்கேன், இப்ப பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டு விலகி விடுவார்கள். அவர்களுக்கு அது அமைதியாக இருப்பது போல தோன்றும். ஆனால் மனைவியின் பார்வையில் அது ஒரு தண்டனை. அவள் பேச விரும்புகிறாள், தீர்வு காண விரும்புகிறாள். அந்த நேரத்தில் கணவன் பேசாமல் இருந்தால் அவள் தனிமையாக உணர ஆரம்பிப்பாள். என்ன பேசினாலும் பயனில்லை என்ற எண்ணம் அவளுக்குள் வரும். பிரச்சினைகள் பேசினால்தான் குறையும்.